வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதிக்கப்படாத சிறந்த தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் 2000 ஆண்டில் கமல்ஹாசன் அவர்கள் எழுதி இயக்கி நடித்த ஹேராம் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் வெளிவரும்போது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அதுக்கு காரணம், இந்த திரைப்படத்தில் கமல் அவர்கள் காந்தியை கொல்ல போகிற கோட்ஸே குரூப்பில் ஒரு ஆள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வெளிவரும்போது மக்களுக்கு இந்த கதை புரியாததுனால அப்போ இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. Well, if it is only for money, I wouldn't have made Hera. I would go according to what the pundits say. I lost a lot of money. But it doesn't matter because they asked me, do you feel diffident? I said, about what? They say that you've lost. Loss is something that you can never get back. When you lose your mother, she dies, that's a loss. But money is something you can get back. What I have lost are things like that. But I have made a film like Hera, and that I think is my gain. In future, people will say that it's the gain for the film industry also. If I sound like I'm talking through my hat, I don't wear one. I talk through my heart. இல்லைன்னா ஹேராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது கூட அது ஒவ்வொரு விதமாக அந்த படம் வந்து எனக்கு தெரிகிறது. அந்த படத்தில் வந்து அது ஒரு தபசு தான். அந்த மாதிரி ஒரு தபஸை செஞ்சு அந்த படத்தை வந்து ஒரு எடுத்திருக்காரு. இந்த கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஒரு உண்மையாக ஒரு கலைஞானி. ஸோ இந்த அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் விக்ரம் கே குமார் அவர்கள் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்த 24 திரைப்படம் தான். இன்டர்நெட் நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான டைம் டிராவல் திரைப்படம்னா அது 24 திரைப்படம் தான். அந்த அளவுக்கு இந்த படத்தில் திரைக்கதையை ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார் விக்ரம் கே குமார். இருந்தாலும் இந்த திரைப்படம் அந்த காலகட்டம் போகாததுக்கு காரணம் என்னென்னா, சூர்யா அவர்கள் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்ததுனாலையும் படத்தோட தோல்விக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் சந்தான பாரதி அவர்கள் இயக்கத்தில் கமல் அவர்கள் நடித்த குணா திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை இப்போ என்னதான் மக்கள்லாம் பெருசாக பாராட்டினாலும் அப்போ இந்த திரைப்படம் சரியாக போகலை. குணாவினுடைய வரவேற்பு எப்படி சார் இருந்தது மக்கள் மத்தியில்? அப்போ வந்து பெரிய கமர்ஷியல் ஹிட் கிடையாது. பட் ஆனால் நல்ல கிரிட்டிக்கலி கிளைம்டு குட் ஃபிலிம். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் வந்து குணாங்கிறாங்க. ஸோ அதனால் 20 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த படம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்களோட வே ஆஃப் திங்கிங் வந்து ஒரு ஃபியூச்சர் திங்கிங்காக இருந்திருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த படம் மீண்டும் ரீரிலீஸ் பண்ணால் இன்னைக்கும் போற்றி பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய லெவலுக்கு போகும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி சார் வந்து? அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் KS ரவிக்குமார் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம், ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கோச்சரியான் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள வசனம், பாடல் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த திரைப்படம் சரியா போகாததுக்கான காரணம், அப்போ இந்த திரைப்படத்தை மோஷன் கேப்சர் யூஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதனால இந்த திரைப்படம் முழுக்க அனிமேஷன் படம் மாதிரியே இருக்கும். அதனால இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் சரியா போகலை. கோச்சரியான் உண்மையாகவே வந்து அவர் வந்து சொன்ன உடனே எனக்கு அந்த பிளாட் தோணுச்சு. அவங்க சொன்னோன்னா ஓகேனாங்க. அதனால அந்த கதை. ஆனால் இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க, கோச்சரியானா நீங்க ரியலா எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் சார். அப்படி நல்லா வசனத்துக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் வந்துச்சு. அது வந்து அனிமேஷன்ல தான் பண்ண முடிஞ்சுது அன்னைக்கு. அதுவும் எல்லாமே அமையறதான் சார். அவரால் அன்னைக்கு ஒர்க் பண்ண முடியாது அப்படி இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் கமல் அவர்கள் நடித்த அன்பே சிவம் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் சரியாக போகலை. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு இப்போது நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக கொடுத்திருந்தார் வித்யாசாகர் அவர்கள். இந்த பாடல் வெற்றி அடைஞ்ச அளவுக்கு கூட இந்த திரைப்படம் வெற்றி அடையலை. ஆனால் இப்போ இந்த திரைப்படத்துக்கு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. ஒரு ஆசைப்பட்டு ரொம்ப ரசித்து சந்தோஷமாக பண்ண ஒரு படத்தால் கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் வீட்டில் உட்காந்துருந்தேங்கிறது தான் ஒரு உண்மையான ஃபேக்ட். இப்போ படம் இப்போ என்ன எங்கே பார்த்தாலும் இந்தியாவிலே ஆகட்டும் அப்ராட்லேயே ஆகட்டும் யார் எங்கே பார்த்தாலும் தான் என்ன சொல்லுவாங்க, ஆஹா அன்பே சிவம் பிரமாதமாக இருக்குது சார், ஏன் அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு கோபம் தான் வரும், சந்தோஷம் வராது. படம் எடுக்கும்போது நீங்களா எங்கேயா போயிருந்தீங்கன்னு கேட்க தோணும். எல்லாரும் உட்காந்து இப்போ டிவிடிலையும் நெட்லையும் பார்த்துட்டு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்கள் வந்த பொழுது அதுக்கான ஆதரவை வந்து ஒரு ஆடியன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு சந்தோஷம் ஆர்வம்லாம் வந்திருக்கும். அப்படி இல்லாமல் எனக்கு ரொம்ப காயவதம் பட்டேன் நான் அந்த படத்தை பொறுத்தவரை. ஆனாலும்
நல்ல விஷயங்களுக்கு அது படத்துலேயே வரும். நல்ல விஷயங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அது ஒரு அதனால ஒரு ஆதாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னைக்கு வந்து என்னோட பேர் சொல்ற படமும் அன்பே சிவம் இருக்கு.